இந்த நண்பர்களுக்கான ஒரு உரையாடல். ஐயா இவங்க ரெண்டு பேரையும் பேசுறத கேட்டீங்கன்னு வச்சுக்கீங்க, அத்தடி தாங்க முடியாது. ஆனா எங்க லைட்டா ரொம்ப கெட்ட பையலு, ரொம்ப கெட்ட பையனுங்களா? ஒரு டீசென்ட்டான விஷயம் ஏதாவது இருக்கும்ல? டீசென்ட்டா இருந்தா தானே சொல்ல முடியும். Chennai Samartha Aviation College, best aviation college in South India, presents Behind Its வழங்கும் 3 தசாப்தங்கள் சீமா 1996 to 2026, a grand tribute to Seema's artistic journey, supported by VCare Hair and Skin Clinic, powered by Lexco Holidays. ரொம்ப மோசமான காட்டாங்க. நாங்க எங்க இயல்புக்கு இருக்கும்போது நாங்க ஊர்க்காரங்களாம் மாறி. சும்மா இருங்க, தேர்தல் நேரம், அதெல்லாம் பேசக்கூடாது. எனக்கு முடியல, போய் நிப்பாட்டா, போய் நான் பேசுறதுக்கு நிறுத்துறேன். 2 மணி வரைக்கும், நைட் 2 மணி வரைக்கும் பேசுவோம். பக்கத்து வீடு, எழுத்து வீடு எல்லா பேரும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களே வந்து கதவை தட்டி சீக்கிரம் கட்சி ஆரம்பிங்க சார், காது தாங்க முடியல. அந்த மேடை ஏறும் பொழுதே கண் கலங்கி வந்தீங்கல்ல, பட் அதற்கான காரணம் என்ன? அன்னைக்கு நான் படம் இல்லாமல் இருக்க, படம் இல்லை, டைரக்ஷன் பண்ணலை, காசு இல்லை. எப்படா படம் பண்ண போகிறேன்னாரு. இல்லை நான் 4 கோடி ரூபா சொல்லியிருக்கேன், கூட 1 ரூபா தர சொல்கிறேன், நீ போய் பண்ணு. யார் சொல்லுவாங்க? நான் என் ஒய்ஃபை பார்க்குறதுக்காக ராஞ்சிக்கு போகிறேன். மாமரத்தில் ஒரு 4-5 மாம்பழம் கீழே இருந்துச்சு, அதை எடுத்து அரிசியில் வச்சுருந்து என் மனைவி கொண்டு போகிறதுக்காக வச்சுருக்கேன். இவர் வந்து பார்த்தாரு, இது என்ன மாம்பழம், மிஸ்ஸஸ் கொண்டு போகிறாரு. லூசுப்பேடா, ஒரு 20 கிலோ மாங்காய் வாங்கிட்டு வராங்க. அந்த நட்பை பாதுகாக்கணும்னா அந்த பணக்காரனால தான் முடியும். மிகப்பெரிய உயரங்களில் இருக்கவங்கள்ட்ட கிடைக்கும்போது தான் அந்த அழுகை, அது கம்மி. அவர் பேச பேச ஒவ்வொரு நொடியுமே பதில் சொல்ல முடியாம கண் கலங்குறீங்கன்னா அந்த அளவுக்கு அது ஒரு எங்க 2 பேருக்கு இருக்கிற நெருக்கத்துக்குள்ள நடுவால இருந்து பார்த்த ஒரு பிள்ளை அழுகிறத பார்த்து நமக்கு நெகிழ்ச்சியா கலங்குது. எங்க 2 பேரையும் பத்தி எங்க 2 பேரையும் விட நல்லா தெரிஞ்ச ஒருத்தன் இருக்கான், உட்கார்ந்துருக்கேன், அழுதுட்டு. அவன்கிட்ட கேட்டீங்கன்னா தான் சிங்கப்புலி அண்ணனுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்தலாம் வாங்க. பட் எனக்கு என்னன்னா, நீங்க 3 பேர் இருக்கும்போது பாலா சார் வந்து அவ்வளோ ஹாப்பியா, யூனோ இட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் அப்படி பார்க்க முடியுது. அப்படி இருக்கும்போது இந்த ஆஃப் கேமு நீங்களாம் கூட இருக்கும்பொழுது அந்த நண்பர்களுக்கான ஒரு ஒரு உரையாடல் இருக்கும்ல, என்ன சார் பேசுவீங்க எல்லாருமே? நண்பர்கள் இல்லை, மூத்தவர் இளையவர் இளவல், இதுதான் நண்பர்கள் அல்ல, அவர் தான் மூத்தவர். ஐயா இவங்க 2 பேரையும் பேசுறத கேட்டீங்கன்னு வச்சுக்கீங்க, ஐயா அத்தடி தாங்க முடியாது. ஆனா எங்க லைட்டா ரொம்ப கெட்ட பையலு, ரொம்ப கெட்ட பையனுங்களா? ஆனா ஏதாவது ஒண்ணு லைட்டானா ஒரு டீசென்ட்டான விஷயம் ஏதாவது இருக்கும்ல, லைட்டா ஒண்ணு எடுத்து விடுங்க அண்ணன். டீசென்ட்டா இல்ல இருந்தா தானே சொல்ல முடியும். வாய்ப்பே இல்லை. இந்த வருங்க, இது எல்லாமே வேடம், இது எல்லாமே வேடம். ரொம்ப மோசமான காட்டாங்க. நாங்க வெளியில வரும்போது நாகரிகமா உனக்கும் வாங்க, ஒரு வெளியில ஏறிட்டோம்னா உங்களுக்கு எல்லாம் சமூகம் மதிக்குதுரா. 2 பேரும் அண்ணனும் தம்பியும் பேசிக்கிறத யாராவது பார்த்தாங்கன்னா ஏன்டா அப்படி பண்றீங்கன்னா போடா. அது மாதிரி எங்க இயல்புக்கு இருக்கும்போது நாங்க ஊர்க்காரங்களாம் மாறிடுவோம். ஆனா நீங்க 2 பேர் தயங்கினாலும் எங்க சிங்கப்புலி அண்ணன் ஏதோ சொல்ல வர்றாரு. அதெல்லாம் இல்லை, சும்மா இருங்க, பாத்துக்கலாம்ண்ணா. இல்ல நம்ம மக்கள் நம்ம மேடை என்னென்ன, சும்மா இருங்க, தேர்தல் நேரம், அதெல்லாம் பேசக்கூடாது. அந்த மேடை ஏறும் பொழுதே கண் கலங்கி வந்தீங்கல்ல, அந்த ஒரு நட்புக்கான ஒரு மரியாதையாக தான் நாங்க பார்த்தோம். பட் அதற்கான காரணம் என்ன? இல்லை, நம்ம ஒரு இயக்குனர்கிட்ட நம்ம வேலை பார்க்கலாம், இவனுக்கு ஒன்று செய்யணுமே அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும். அவனுக்கு என்ன சொன்னால், ஒரு பேனரில் ஒரு படம் கொடுக்கலாம். இவர்கிட்ட வேலை பார்த்தேன். இவர் பேனர்லேயே ஃபஸ்ட்டு என்னை படம் எடுக்க வச்சார். நடிடா அப்படின்னாரு. நான் நடித்து யார் பார்க்குறதுன்னாரு. யார் பார்க்கணுமே எனக்கு தெரியும், தாடியை மட்டும் வளர்த்துவார்னாரு. ஒரு 2 வருஷம் நடித்தோம். 2 வருஷம் கழித்து நான் திருப்பி போய் அடுத்த படத்தில் நடிக்கிறேன்னு. போ உனக்கு எல்லா பேரும் காசு கொடுப்பாங்க, நல்லா மட்டும் நடி, உடம்பை பார்த்துக்க, என்கிட்ட வந்தால் 2 வருஷம் வேஸ்ட் ஆகிடும் போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாரு. இன்ன வரைக்கும் நல்லா இருக்கேன். எங்கள் அண்ணன் சொன்னார், எப்படா படம் பண்ண போகிறேன்னாரு. இவர் வீட்டு மொட்டை மாட்டில் தான் உட்காந்து கதை எழுதிக்கினேன். கதை கேட்குறியா? நீ உங்கள் கதை நல்லா தான் இருக்கும், ராசிமலரை எடுத்துட்டான், நாளைக்கு 2 பேர் சொல்கிறேன், நீ போய் கதையை இப்போ சொல்லு, வர்ற இதில் நல்ல நாள் பார்த்து பூஜை போட்டு படத்தை ஆரம்பிச்சிருங்க. இல்லை நான் 4 கோடி ரூபா சொல்லியிருக்கேன், கூட 1 ரூபா தர சொல்கிறேன், நீ போய் பண்ணு. யார் சொல்லுவா சொல்லுங்கள், புரியுங்களா உங்களுக்கு?
நான் என் ஒய்ஃபை பார்க்குறதுக்காக ராஞ்சிக்கு போகிறேன். இப்போ இவர் வீட்டில் மாமரத்தில் ஒரு 4-5 மாம் கீழே இருந்துச்சு. அதை எடுத்து அரிசியில் வச்சுருந்து அதை ஒரு டப்பாவில் கட்டி நடிக்கிறதுக்கு முன்னாடி என் மனைவி கொண்டு போகிறதுக்காக வச்சுருக்கேன். இவர் வந்து பார்த்தாரு, இது என்ன மாம்பழம் பையில் இருக்க, இல்லைன்னே அவர் மிஸ்ஸஸ் கொண்டு போகிறாரு. லூசுப்பேடா, ஏய் பா ஒரு 20 கிலோ மாங்காய் வாங்கிட்டு வரா, இதை பிளேட்டில் கொண்டு போவாங்களா, கொண்டு போடா அப்படின்ட்டார். நீங்கள் என்ன செய்வீங்க? ஒரு அன்பு இருக்குது பார்த்தீங்களா, அது இந்த சினிமாவில் எப்படி கிடைக்கும்? அது மிகப்பெரிய லெஜண்ட்ஸு அவங்க இவங்ககிட்ட மிகப்பெரிய உயரங்களில் இருக்கவங்ககிட்ட கிடைக்கும்போது தான் அந்த அழுகை. அது கம்மி. நீங்க ரொம்ப அழகாக அதுக்கான பதிலை கொடுத்தீங்க. ஆனால் நீங்க பேசுற ஒவ்வொரு நொடியுமே அண்ணனும் அழுகிறார்னா அந்த நட்புக்கான ஒரு மரியாதையாக தாங்க நாங்கள் பார்க்குறோம். எங்கள் 2 பேருக்கு இருக்கிற நெருக்கத்துக்குள்ள நடுவால் இருந்து பார்த்த ஒரு பிள்ளை இப்போ இன்னைக்கு வந்து அவன் அழுகிறத பார்த்து நமக்கு நெகிழ்ச்சியாக கலங்குது. அவனோட இருக்கும்போது மாதிரி ஒரு மன மகிழ்வாக நாங்கள்லாம் இருந்தது கிடையாது. அவன் இருக்கிற இடம் வந்து அவ்வளவு கலகலப்பாக இருக்கும். இப்போ சிரிச்சு முடியாது. இப்போ நல்லா ஒரு பெருசாக இறுக்கமாக இருக்கிறேன்னு நினைப்பாங்க. இயற்கையிலே ரொம்ப நகைச்சுவை உணர்வு கொண்டாரு. இவன் என்ன பண்ணிட்டான், மதுரையிலேருந்து நான் வர்றேன், இவனும் மதுரையிலேருந்து வர்றான். பேச ஆரம்பித்தோன்னே என்னால் சிரிப்பு தாங்க முடியல. ஒன்றா பேசிட்டு வரான். நான் எந்திரிச்சு சிரிக்கிறது இதுன்றதை பார்த்து மொத்த விண்ணூர்தி நிலைமை என்னையே பார்க்குது. என்ன ஆச்சு அப்படின்னு நான் சொல்கிறேன், டே எனக்கு முடியல, போய் நிப்பாட்டா, போய் என்ன பேசுகிறத நிறுத்துறான். அவ்வளவு தூரம் நகைச்சுவையாக இருக்கும். உங்களை மறந்து வெடித்து சிரிப்பீங்க. அவ்வளவு நகைச்சுவை உணர்வு கொண்டவன். இயக்குனர் வந்து ஒரு ட்ரெயின், அந்த ட்ரெயின் தேனி டு போடி ரூட்டு. அப்போ ஏதோ உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது ஷார்ட் ஏதோ சொல்லிகிட்டு இருக்காரு. நான் ஏதோ வந்து பாத்ரூம் காமெடின்னு ஏதோ ஒன்று அப்படின்னு லேசாக சொன்னேன். டைரக்டர் சிரித்து அந்த ரயில்வே சீட்லேருந்து கீழே விழுந்துட்டார். இந்த இடத்துல அடிபட்டுருச்சு இரும்பில். ரொம்ப வலிக்குது, ஆனால் சிரிக்கிறாரு. வலிக்குதுங்கிறாரு. சரி ரூமுக்கு போயிடலாம்னு ரூமுக்கு போயிட்டோம். ரயில்வே அந்த ட்ரெயினுக்கு எவ்வளோ காசுன்னு பாருங்கள். ட்ரெயின் ஃபுல்லாக எவ்வளோ பெரிய அன்றைக்கி எவ்வளோ லொக்கேஷனில் செலவு. போயிட்டார். தொடர்வண்டி ட்ரெயின் இல்லை, தொடர்வண்டி. ஆனால் இருந்தாலும் நான் ரூமுக்கு போகிறேன், கீழே விழுந்துட்டேன்லாம் சொல்லலை. அவர் நினச்சி சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் தான் சொன்னார். ஒரு படம் தொடங்கும் போது எல்லாம் வாஸ்துன்னு ஒன்று பார்த்து தொடங்கும். ஆமாம், அப்படி தொடங்கின படம் தோத்துருச்சு. கிறுக்கு போய் வாஸ்து பார்த்து எடுத்தானா, கதையை வாய்ச்சி பார்த்து எடுத்தியாடா, வாஸ்து பார்த்து எடுத்த கதையை வாய்ச்சி பார்த்து எடுத்தியாடா அப்படின்றாங்க. அதாவது ஒன்றுக்குமே டைரக்டர் வச்சு ஒரு படம் கொஞ்சம் லேட்டாச்சு. ஒரு தயாரிப்பாளர்கள்லாம் இருக்கார், அஸ்வா சார்லாம் இருக்கார். அப்போ வந்து தேனியில் வந்து பேசுகிறாங்க, பாலா கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துருப்பா, டக்குன்னு எடுத்துருப்பா அப்படின்ட்டாங்க. எல்லோரும் போயிட்டாங்க. அண்ணன் அப்போ தான் கிளம்புறாரு ரூமுக்கு. அவரும் கிளம்புறாரு. இப்படி வந்து டைரக்டர் வந்து இயக்குனர்கிட்ட வந்து அவங்க டக்குன்னு தான் எடுப்பாங்க. நீ டக்குன்னு உன் இஷ்டப்படி எடு, யார் சொல்கிறான்னு நீ கேட்க மாட்டேன், உன் இஷ்டப்படி சொல்லு, அவசரப்படுத்துவாங்க. சீக்கிரம் முடிக்கிறதுக்கு வந்த கூட்டத்தில் வந்தவன் இல்லை நான், நீ நல்லா எடுக்கணும்னு சொல்கிற வந்த கூட்டத்தில் வந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். முன்பணத்தை என் கையில் கொடுத்துட்டு போனார். நான் சரியாக கவனிக்கல, மேலேருந்து லைட்டில் இருந்ததுனால. அந்த முன்பணத்தை கொடுத்துட்டு படம் எடுத்தவர் இந்த டி சிவா, அந்த ப்ரொடியூசர் தான், தயாரிப்பாளர் தான். அண்ணன் பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர்ன்ட்டார், டக்குன்னு அதுக்கப்புறம் தயாரிப்பாளர். என் தம்பியவே மாற்ற முடியலன்னா தமிழ்நாட்டை எப்படி மாற்ற முடியும்? அண்ணே, இதுக்கு பதில் உங்கள் தம்பி எல்லாம் கூற வேண்டும். பாலா சார் என்ன சொல்லுங்க, சொல்லிட்டார் அண்ணன். மாறிடலாம். அண்ணன் வந்து டைரக்டர் சொன்னார், இயக்குனர் சொன்னார், அப்போ டேய் நம்ம 2 பேரும் போவோம், ஒய்எம்சியில் அவர் வந்துக்கிட்டு இருக்கையில் நம்ம முன்னாடி ஓடணும் என்ன அப்படின்ட்டே போனோம். ஒரு 5:30 மணிக்கு போனோம். லேசாக ஓடி பார்த்தோம், முடியலை. இவர் சொன்னார் 2 பேரையும் வெட்ட போகிறேன் நான், குறுக்க வந்து நின்றுக்கிட்டு இருக்கியே அப்படின்னாரு. அப்புறமேல் சுற்றி வந்தார். சரி நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்லி நாங்கள் 2 காப்பியை குடிச்சிட்டு அப்படியே நாங்கள் 2 காரில் வந்துட்டோம். நான் பொதுவாக இயக்குனரோட இருப்பேன், அவர் கூடயே தான் இருப்பேன், அவர் வீட்டில் தான் இருப்பேன். அதை தாண்டினா அன்னை வீட்டில் தான் இருப்பேன். அன்னை வீட்டுக்கு போனேன்னா வெங்காயம்லாம் உரிச்சிக்கிட்டு எல்லாத்தையும் சமைச்சிட்டு நிறைய பேர் சாப்பிட சொல்லிட்டு இருப்போம். நீ போய் அவனை போய் பாரு, அங்கே போனவுடனே ஃபோன் வரும், அண்ணன் பேசணுங்கிறாரு அப்படின்னு இவர்கிட்ட கொடுப்பேன். நீ ஏன் வருவ, நீங்களா பேசிக்கிறவீங்க, அங்கே போனவுடனே மிஸ்ட் கால் கொடுக்க சொல்லுவேன், நீயா எடுத்து கொடுப்ப, உங்கள் பிளான் இன்றைக்கி என்ன அப்படின்பாரு. இல்லை இந்த மாதிரி அப்படின்னேன். இங்கே வரச்சொல், நம்ம உட்காந்து சாப்பிட்ணும் வரச்சொல் அப்படின்னு சொல்லுவார். அப்புறமேல் போவோம்.
அரசியல் கட்சியெல்லாம் ஆரம்பிக்கலை. சாரோட மிகப்பெரிய காரு, நீ ஏன் கார் வாங்குற, இந்த காருன்னு கொடுத்துட்டாரு. இவர் போய் மேடையில் பேசிக்கிட்டு இருப்பார். அந்த காருக்குள்ளே நாங்கள் நின்று அவர் என்ன பேசுகிறான்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் அவரை பிக்கப் பண்ணி கூப்பிட்டு வருவோம். 2 மணி வரைக்கும், நைட் 2 மணி வரைக்கும் பேசுவோம். பக்கத்து வீடு, எழுத்து வீடு எல்லாத்துட்டையும் எல்லா பேரும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களே வந்து கதவை தட்டி சீக்கிரம் கட்சி ஆரம்பிங்க சார், காது தாங்க முடியாம. அப்படி நிறைய விஷயங்கள். நான் அன்றைக்கி நான் படம் இல்லாமல் இருக்க, படம் இல்லை, டைரக்ஷன் பண்ணலை, காசு இல்லை அப்படிங்கிற எந்த உணர்வுமே எனக்கு வந்ததே கிடையாது. எனக்கு ஏன்னா இவங்க 2 பேரும் மிகப்பெரிய ஆட்கள். அப்போ இவங்க இருக்கிறதுனால எனக்கு எந்த கவலையுமே இல்லாமல் இருந்தேன். முக்கியமாக ஒரு சின்னதாக ஒரு காலேஜில் ஒரு விஷயம் சீட்டு கேட்கணும்னு இருந்தது. அப்போ வந்து இவர்கிட்ட கூப்பிட்டு, கருவையா அந்த மாதிரி ஒரு சீட்டு வேணும் அப்படின்னாரு. எந்திரி, இல்லை எனக்காக நீ அங்கே போய் எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஒரு 2 மணி நேரத்தில் போய் அந்த காலேஜில் எல்லாத்தையும் சேர்த்து அவ்வளோ தானே போலாமா வா அப்படின்ட்டாரு. அப்புறம் ஒரு நாள் இரவு ஏதோ பேசிக்கிட்டே இருக்கையில் எங்கே போயிட்டான் கருவாயன் அப்படின்னு என்கிட்ட கேட்குறாரு. அண்ணன் அப்பயே போயிடுச்சு, மணி 2 ஆச்சு, தூங்க போயிட்டாருன்னு சொன்னேன். நான் பேசாமல் இருந்தேன். இவர் நடந்து டீனர் நடந்து நேராக போய் தேனாம்பேட்டையில் போய் கதவை தட்டி என்னை விட்டுட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி 2 பேரும் படுக்கிறாங்க. இவரை காணாமல் நான் தேடி போகிறேன். 2 பேர் ஒரே ரூமில் படுத்திருந்தாங்க. அது வந்து ஒரு நட்பை வந்து யார் காப்பாற்றணும்னா, வசதி படைத்த ஒரு 2 பேர் நண்பர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதில் ஒரு பெரிய பணக்காரன், இன்னொரு ஏழை. அந்த நட்பை பாதுகாக்கணும்னா அந்த பணக்காரனால தான் முடியும். ஏன்னா குசேலனை காப்பாற்றணும்னா கிருஷ்ணனால தான் முடியும். அந்த பணம் ரொம்ப வச்சுருக்கேன். பணம் இல்லாதவனா எங்கடா போனேன், ஏன் போனேன், சாப்பிடலையா, ஏன் வச்ச, என்ன செஞ்ச அப்படின்னு கேட்குறதுனால தான் அந்த நட்பு வரும். அது மாதிரி இவர்கள் எவ்வளோ பெரிய உயரத்தில் இருக்காங்கன்னு தெரியல. ஆனால் இவங்க 2 பேரோட நட்பு நிறையா பேருக்கு ஒரு படிப்பாகவும் பாடமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். நன்றி. ஆஹா, அழகான ஒரு நண்பர்களாக இருக்கீங்க. ஜஸ்ட் கையை மட்டும் கோத்துக்கங்களேன். நீங்கள் 3 பேர் கை மட்டும் கோத்துக்கங்க. முத்துக்கு முத்தாக, சொத்துக்கு சொத்தாக, அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக. பிஹைண்ட் உட்ஸ் வழங்கும் 3 தசாப்தங்கள் சீமான் 1996 முதல் 2026 a grand tribute to Seeman's artistic journey. Title sponsor Chennai's Amrita Aviation, Hotel Management, Nursing, ஈஸியா படிங்க சேலரியோட. Supported by We Care Hair and Skin Clinic, எல்லா விதமான தலைமுடி மற்றும் சர்ம பிரச்சனைகளுக்கும். Powered by Let's Go Holidays, Travel Beyond Boundaries. Chennai Samartha Aviation College, best aviation college in South India. Presents Behind Uts வழங்கும் 3 தசாப்தங்கள் சீமான் 1996 to 2026. A grand tribute to Seeman's artistic journey. Supported by We Care Hair and Skin Clinic, powered by Let's Go Holidays.